ஹாய். இப்போ சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தாங்க முடியாத அளவுக்கு வெயில் கொளுத்தி எழுது. இதுக்கிடையில ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் முடிஞ்சு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஸோ மக்கள் எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து ஊட்டி, கொடைக்கானல்னு டூருக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வெயில் கொளுத்தி அள்ளிட்டு மக்கள போட்டு வாட்டி வதைக்குது. ஸோ இதுக்கப்புறமாவது தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன வானிலை மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல வர மே 11 அப்புறம் 12ஆம் தேதியில மொத்தம் 12 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்புல பார்த்தோம்னா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் இந்த மாதிரியான பகுதிகளில் இன்னைக்கும் நாளைக்கும் வறண்ட வானிலை தான் நிலவக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 12 மாவட்டங்கள்ல 11ஆம் தேதி அப்புறம் 12ஆம் தேதிகள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட மே 10ஆம் தேதி வரைக்கும் 2 டிகிரிலேருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிக்க தான் வாய்ப்பு உள்ளதா சொல்லியிருக்காங்க. காலை நேரங்கள்ல லேசான பனிமூட்டம் நீடிக்கும் அப்படின்னும், சென்னையை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட வெயில் 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்துல சொல்லியிருக்காங்க.